பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 30 தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். வீடியோக்கு உள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தாவீதினால் எழுதப்பட்ட இந்த சங்கீதம் 12 வசனத்தை கொண்டது. இதோட டைட்டில் நம்ம பார்க்கும்போது கிரக பிரதிஷ்டையின் பாட்டாகிய தாவீதின் சங்கீதம் அப்படின்னு சொல்லியிருக்கு. 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 1-2வது வசனம். கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பார பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாயிருக்கையில் ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாயிருக்கிறதே என்றான். இங்கே தாவீது ராஜா ஒரு அரண்மனையை கட்டி அந்த அரண்மனையில் அவர் இளைப்பாரி கொண்டிருக்கிறார். கர்த்தர் தாவீது ராஜாவினுடைய சத்துருக்கள் எல்லாரிடத்திலும் இருந்து அவனுக்கு விடுதலை கொடுத்து அவனுக்கு இளைப்பாறு பண்ணும்போது தாவீது தன்னுடைய வீட்டில் வாசமாக இருக்கும்போது தான் தாவீது நாத்தானை பார்த்து சொல்கிறாரு, கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டில் நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாக இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. இவருடைய ஆசை என்ன அப்படின்னா, கர்த்தர் வாசம் பண்ணுறதற்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் அப்படிங்கிறது தான். கர்த்தர் அதற்கு என்ன சொல்கிறாரு, நான் வாசமாக இருக்கத்தக்க ஆலயத்தை நீ கட்டுவாயோ அப்படின்னு கேட்டுட்டு என்ன சொல்கிறாருன்னா, நீ யுத்த மனுஷனாக இருக்கிறதுனால, நீ அநேகருடைய இரத்தத்தை சிந்தினதுனால நீ ஆலயத்தை கட்ட வேண்டாம், உன்னுடைய குமாரன் ஆலயத்தை கட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு தாவீதுக்கு கர்த்தர் ஒரு வாக்குறுதி கொடுக்குறார். இப்படி தாவீது ராஜா தனக்கு அரண்மனையை கட்டி அந்த அரண்மனையில் இளைப்பாறு கொண்டிருந்த போது கிரக பிரதிஷ்டையின் போது அவர் எழுதின பாட்டு தான் இந்த தாவீதின் சங்கீதம். இந்த சங்கீதத்தில் நம்ம பார்க்கும்போது ஏற்கனவே நடந்த விஷயத்தை தாவீது திரும்ப நினைவு கூர்ந்து பேசுகிறதாக, கர்த்தரை துதிக்கிறதாக நம்ம இதில் பார்க்க முடியும். எதை வச்சு அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, 2வது வசனத்தோடைய கடைசி அந்த வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குணமாக்கினீர் அப்படின்னு சொல்லியிருப்பார். 3வது வசனத்தில் கடைசி வார்த்தை காத்தீர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி 7வது வசனத்தினுடைய அந்த முதல் பாட்டில் கடைசி அந்த வார்த்தையை பார்க்கும்போது நிற்க பண்ணியிருந்தீர் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி 11வது வசனத்தோடைய கடைசி வார்த்தையை பார்த்தீங்கன்னா இடைக்கட்டு நீர் அப்படின்னு, அந்த வார்த்தை குணமாக்கு நீர், காத்தீர், நிற்க பண்ணியிருந்தீர், இடைக்கட்டு நீர், இதெல்லாம் வார்த்தை ஏற்கனவே நடந்த காரியம்தான். அந்த காரியத்தை அவர் திரும்ப இப்போது ஞாபகப்படுத்தி அதை சொல்கிறாரு. இது தாவீதுடைய முன்னாடி அவர் ஏறெடுத்த விண்ணப்பத்துக்கு தாவீதுக்கு கிடைத்த பதிலை அவர் இப்போ அதை திரும்பவும் நினைவு கூறுகிறதாக நம்ம இதில் பார்க்க முடியும். 2வது வசனம், 9வது வசனம், 10வது வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும்போது, என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என்மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி, கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன்னு சொல்கிறாரு. இங்கே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன், நீர் எனக்கு சகாயராயிரும், எனக்கு இரக்கமாயிரும் அப்படின்னு இவர் கேட்குறாரு. இவர் கேட்டு இவர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட இந்த காரியத்துக்கு கர்த்தர் என்ன பதில் கொடுத்தார் அப்படின்னு 11வது வசனத்தில் பார்க்கும்போது, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரெட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டில் என்ன சொல்லியிருக்கு, மாற பண்ணினீர் அப்படின்னு சொல்லியிருக்கு. கடைசி வசனத்தில் பார்த்தீங்கன்னா இடை கட்டினீர் அப்படின்னு. அப்போ இது நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி முன்னாடி நடந்த நிகழ்ச்சி, அந்த காரியம்தான். தாவீது கர்த்தரை நோக்கி கெஞ்சின போது, கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் அவனது புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணியிருக்கிறார். அதே மாதிரி அவரை தாவீதுடைய ரெட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்கிற கட்டினால் இடை கட்டி இருக்கிறார். ரெட்டு அப்படின்னா துக்கம், கண்ணீர், கவலை, அதை குறிக்கிறது. அதை எல்லாத்தையும் மாற்றி இப்போது மகிழ்ச்சி என்கிற கட்டினால தாவீதை இடை கட்டி இருக்கிறார். அது ஏற்கனவே நடந்தது தான், இடைக்கட்டு நீர் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்போ தாவீதுடைய புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாக மாற பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னா அதே வசனத்தில் தான் சொல்லியிருக்கு.
என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக. அதாவது தாவீது சும்மா இருக்காம தாவீதுக்கு கர்த்தர் செய்த நன்மையை மற்றவங்களுக்கு கீர்த்தனம் பண்ணும்படியாக தான் கர்த்தர் என்ன பண்றாரு, அவருடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணியிருக்கிறார். அடுத்த காரியம் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, 1வது வசனத்துல பார்க்கும்போது, கர்த்தாவே என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடினால் உம்மை போற்றுவேன்னு சொல்றார். அப்போ கர்த்தர் தாவீதுக்கு என்ன பண்ணுறாருன்னா, தாவீதுடைய சத்துருக்கள் தாவீதை மேற்கொண்டு அவங்க மகிழ்ந்து போகாமல் மகிழ விடாமல் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா தாவீதை கை தூக்கி விடுறாரு. அப்படி விட்டதுனால தாவீது உம்மை போற்றுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த காரியத்தை குறித்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சங்கீதம் 18:16 உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தாவீது ஏற்கனவே இந்த வார்த்தையை சொல்கிறார். இது எப்போ சொல்கிறார் அப்படின்னா, தாவீதனுடைய எல்லா சத்துருக்களிடத்திலும் இருந்தும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளில் பாடின பாடல் தான் இந்த 18வது சங்கீதம். அப்போ தான் இந்த வார்த்தை இந்த வசனத்தையும் எழுதியிருக்கிறாரு. அதில் நம்ம பார்க்கும்போது தாவீது கர்த்தரை நோக்கி எப்படி வேண்டுதல் செய்தான், வேண்டுதல் செய்த போது கர்த்தர் என்ன மாதிரி ரியாக்ஷன்ஸ் அவனுடைய வேண்டுதலுக்கு கொடுத்தார், அதற்கு பிறகு தாவீதை எப்படி ரட்சித்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே 18வது சங்கீதத்தில் பார்த்தோம். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை பாருங்கள். இப்படி தாவீதை கர்த்தர் கை நீட்டி அவனை ஜலப்பிரவாகத்தில் இருக்குன்னா அந்த ஒரு தண்ணி சூழ்ந்திருக்கிற இடத்துல இருந்து எப்படி ஒரு மனுஷனை வெளியே எடுப்பாங்களோ அது மாதிரி சத்துருக்கள் அவனை சூழ்ந்து இருக்கிற இடத்துலேருந்து தாவீதை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, தூக்கி எடுக்கிறாரு. அந்த காரியத்தை தான் தாவீது இங்கே 30வது சங்கீதத்தில் நினைவு கூர்ந்து எழுதுறாரு, சொல்கிறாரு. என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை தூக்கி எடுத்தபடினால் நான் உம்மை போற்றுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அடுத்த காரியம் கர்த்தர் தாவீதுக்கு என்ன செய்கிறார் அப்படின்னா, 2வது வசனத்தில் பார்க்கும்போது நீர் என்னை குணமாக்கினீர் அப்படின்னு சொல்கிறாரு. தாவீது கர்த்தரை நோக்கி கேட்ட காரியத்தில் அவனுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்ததோ அது எல்லா காரியத்திலிருந்தும் கர்த்தர் அவனை குணமாக்கினார். அதை நினைவு கூர்ந்து நீர் என்னை குணமாக்கினீர் அப்படின்னு சொல்கிறார். 3வது வசனத்தில் பார்க்கும்போது, கர்த்தாவே நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடு காத்தீர்ன்னு சொல்கிறாரு. இந்த நிகழ்ச்சி எப்போ நடந்தது, எப்போ இந்த கர்த்தர் தாவீதினுடைய ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி குழியில் இறங்காதபடிக்கு அவனை உயிரோடு காத்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது 1 நாளாகமம் 21வது அதிகாரம் வாசித்து பார்க்கும்போது, சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. தாவீது என்ன பண்ணுறான், சென்சஸ் எடுக்கிறதுக்காக தொகை எடுக்கிறதுக்காக அனுப்பிவிடுவேன். இந்த காரியம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். இதே காரியம் 2 சாமுவேல் 24வது அதிகாரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நம்ம வாசித்து பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும்னா, கர்த்தருக்கு இந்த காரியம் பிரியமில்லாத காரியம். இதனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, எருசலேமை அழிக்க ஒரு தூதனை அனுப்புகிறார். 1 நாளாகமம் 21வது அதிகாரம் 7வது வசனத்தில் பார்க்கும்போது, இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாததினால் ஆனபடியினால் அவர் இஸ்ரவேலை வாதித்தார். இந்த காரியம் தேவனுக்கு பிரியமில்லாததுனால இஸ்ரவேலை கர்த்தர் வாதிக்கிறாரு. அதுக்கு பிறகு தாவீதினுடைய ஞான திருஷ்டிக்காரனாகிய காத்துடனே கர்த்தர் பேசுகிறாரு. கர்த்தர் 3 விதமான தண்டனைகள் அவனுக்கு சொல்கிறாரு. இதில் நீ எது வேணும் அப்படின்னு நீயே சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. கடைசியில் இவர் சொல்கிறாரு, நான் கர்த்தரின் கருத்திலேயே என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த காரியத்தை தெரிந்து கொள்ளும்போது கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, எருசலேமை அழிக்க ஒரு தூதனை அனுப்புகிறார். கடைசியாக பார்க்கும்போது நம்ம அந்த அதிகாரத்தில் கடைசியில் பார்க்கும்போது இவர் ஒரு சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் செலுத்தி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறாரு. விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, தேவதூதனுக்கிட்ட சொல்கிறாரு, தன்னுடைய பட்டயத்தை ஊரையிலே திரும்ப இப்படி ஒரு புத்தீனமான காரியத்தை அக்கிரமத்தை செய்ததுனால தாவீதை கர்த்தர் இந்த பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. லேட்டராக கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, எப்போவுமே கர்த்தர் மனஸ்தாபப்படுகிற தேவன், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ அவர் மனஸ்தாபப்பட்டு தாவீதை இந்த பிரச்சனையிலிருந்து தாவீது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்த போது என்ன செய்கிறார், விடுவிக்கிறார். அப்படி தான் அதை தான் தாவீது இங்கே நினைவு கூர்ந்து என்ன சொல்கிறாருன்னா, என் ஆத்துமா பாதாளத்திலேருந்து ஏற பண்ணி
நான் குழியில் இறங்காதபடிக்கு என்னை காத்தீர் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது அதை நினைவு கூர்ந்து இந்த 3வது வசனத்தில் வந்து சொல்கிறாரு. அது மாதிரி 7வது வசனத்தில் பார்க்கும்போது, கர்த்தாவே உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். அது வந்து ஏற்கனவே நடந்தது தான். இதுவும் கர்த்தர் தம்முடைய தயவினால தான் தாவீதை என்ன பண்ணுறாரு, அந்த தாவீதை வந்து திடமாய் நிற்க பண்ண, ஒரு பாறை ஒரு பர்வதத்துக்கு மேலே நின்னா எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குமோ அந்த மாதிரி தாவீதை வந்து நிற்க பண்ணியிருந்தீர் அப்படின்னு தாவீது அதை நினைவுக்கு வந்து இங்கே சொல்கிறாரு. இப்படி தாவீதனுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினார். ரெட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால இடை கட்டினார். அவரை வந்து தாவீதை வந்து குணமாக்கினார். ஆவி ஆத்மா சரீரத்தில் நல்ல குணத்தை கொடுத்தார். குழியில் இறங்காதபடிக்கு அவரை உயிரோடு காத்தார். கர்த்தருடைய தயவினால் தாவீது பர்வதத்தில் திடமாய் நிற்க பண்ணினார். சத்துருக்கள் மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் கை தூக்கி எடுத்தார். இப்படிப்பட்ட காரியங்களை தாவீதுக்கு கர்த்தர் வந்து செய்திருந்தார். அதை நினைவு கூறுகிறாரு இந்த கிரக பிரதிஷ்டையின் போது. தாவீதுக்கு இவ்வளவோ பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ததுனால தாவீது இப்போ என்ன செய்வேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா, உம்மை போற்றுவேன் அப்படின்னு 1வது வசனத்தில் சொல்கிறாரு. 12வது வசனத்தில் கடைசி அந்த வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி 6வது வசனத்தில் பார்க்கும்போது, நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. தாவீதுக்கு தெரியும் கர்த்தர் தாவீதோடு இருந்தால் என்ன அவனால் யாராலையும் என்ன செய்ய முடியாது, அசைக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுனால தாவீது சொல்கிறாரு, நான் வந்து ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு என் வாழ்விலே சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி 3 காரியத்தை தாவீது வந்து செய்கிறார். இப்போ இந்த அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே சங்கீதம் 15 நம்ம பார்த்துருக்கோம் யார் யாரெல்லாம் அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக நம்ம அதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை பாருங்கள். சங்கீதம் 16 8வது வசனத்தில் பார்க்கும்போது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. இங்கே வந்து தாவீது என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறதுனால நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை, வலது பாரிசத்தில் அவர் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. அப்போது இவர் ஏற்கனவே அந்த காரியத்தை சொல்கிறாரு, இங்கேயும் அதே தான் சொல்கிறாரு, நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன்னு சொல்கிறாரு. எங்கே சொன்னார் அப்படின்னு நம்ம 16வது சங்கீதம் 8வது வசனத்தில் நம்ம பார்க்க முடியும். நமக்கு ஏற்கனவே மத்தேயு 7வது அதிகாரம் கடைசி அந்த 24வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரைக்கும் கர்த்தர் ஏசப்பா ஒரு ஓமை சொல்லியிருப்பார். அதாவது மணலின் மேல் வீடு கட்டினவனும் கற்பாறையின் மேல் வீடு கட்டினவனும் 2 பேரோடைய அந்த காரியத்தை குறித்து நமக்கு அந்த ஓமை நல்லாவே தெரியும். அதில் பார்க்கும்போது கண்மனையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷன் வந்து எப்படி அந்த மனுஷனுடைய வீடு எப்படி இருந்தது அப்படின்னா, பெருமழை சுரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மனையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. மற்ற மணலில் வீடு கட்டியிருந்தவனோட வீடு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா விழுந்து போயிட்டு அது முழுவதும் அழிந்து போயிட்டு. இந்த ஓமை வந்து நமக்கு நல்லாவே தெரியும். அதே காரியம்தான் இங்கே பார்க்கும்போதும் தாவீது கர்த்தருடைய வார்த்தையை அவருக்கு முன்பாக வைத்திருந்ததுனால, கர்த்தருடைய வார்த்தையை அவருக்கு முன்பாக வைத்திருந்ததுனால, கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே அவர் தன்னுடைய வீட்டை கட்டியிருந்ததுனால அவர் வந்து என்ன ஆகலை, அசைக்கப்படலை. ஏன் அப்படின்னா மற்ற என்ன மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் தாவீதுக்கு எவ்வளோ நெருக்கங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் வந்த பிறகும் தாவீதை என்ன செய்ய முடியல, யாராலையும் அசைக்கப்பட முடியலை. ஏன் அப்படின்னா தாவீது கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே தன்னுடைய வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனை போல இருந்தான். அதை தான் இங்கே சொல்கிறாரு, நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன்னு. அவனுக்கு நல்ல நிச்சயம் இருக்குது, அவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னா கண்மலையின் மேலே வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனாக இருக்கிறான் அப்படின்னு. இவ்வளவு காரியங்களையும் தன்னுடைய பூர்வ நாட்களில் நடந்த காரியங்களை எல்லாம் சிந்தித்து அதை யோசித்து தாவீது இவ்வளோ காரியங்களை வந்து சொல்கிறாரு. சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்காக ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறாரு. என்ன 4வது வசனத்தில் பார்க்கும்போது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களை அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். அவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே நீங்கள் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி
அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னா 5வது வசனத்தில் சொல்லியிருக்கு, அவருடைய கோபம் 1 நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு, சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும். கர்த்தருக்கு கோபம் வரும், ஆனால் அவருடைய கோபம் 1 நிமிஷம் மாத்திரம் இருக்கும். ஆனால் அவருடைய தயவு நீடிய வாழ்வாக இருக்கும். சாயங்காலத்தில் அழுகை இருந்தால் விடிய காலத்தில் என்ன உண்டாகும்? களிப்பு உண்டாகும். ஏன் அப்படின்னா தாவீது தான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அவருடைய வாழ்க்கையில் அவர் உணர்ந்ததை அவர் சொல்கிறார். இப்போ பரிசுத்தவான்களுக்கு கர்த்தருடைய கோபம் ஒரே 1 நிமிஷம்தான் இருக்கும், ஆனால் அவருடைய தயவு நீடிய வாழ்வாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம 2 சாமுவேல் 24வது அதிகாரத்துலேயும் 2 நாளாகமம் 21வது அதிகாரத்துலேயும் பார்த்தது மாதிரி தாவீது என்ன பண்ணுறாரு, இஸ்ரவேல் யூத ஜனங்களுடைய தொகை ஏற்றுவதற்காக அவர் கொடுக்குறாரு, சொல்கிறாரு, அந்த ஒரு கட்டளை கொடுக்குறாரு. ஆனால் அந்த காரியம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். ஆனால் அப்படிப்பட்ட நேரத்துலேயும் கூட கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அவருடைய கோபம் இருந்துச்சு, கோபம் வந்தது. ஆனால் அந்த கோபத்தில் அந்த 1 நிமிஷம்தான் இருந்தது. அதற்கு பிறகு அவருடைய தயவு நீடிய நாட்களாக இருந்ததுனால தாவீது இந்த காரியத்தை இங்கே சொல்கிறாரு. அதே மாதிரி ஒரு தப்பு தாவீது பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, உரியாவின் மனைவியை சேர்த்து கொள்வது. அந்த காரியம் நமக்கு நல்லாவே தெரியும். 2 சாமுவேல் 11வது அதிகாரத்தில் அந்த இன்சிடெண்ட் இருக்குது. உரியாவை கொலை செய்து அதுக்கு பிறகு அவன் அவனுடைய மனைவியை அவன் எடுத்துக்கொள்கிறான். இந்த இன்சிடெண்ட் நமக்கு தெரிஞ்சது தான். அப்படி ஒரு பெரிய தவறையும் தாவீது செய்திருப்பான். அது 1 ராஜாக்கள் 15வது அதிகாரம் 5வது வசனத்தில் நம்ம வாசித்து பார்க்கும்போது, தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடிருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான்னு சொல்லியிருக்கு. கர்த்தருக்கு கோபம் அவர் தாவீதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. ஆனால் அதிலிருந்து தாவீது விண்ணப்பம் பண்ணி கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி அவருக்கு பலி இட்ட பிறகு அவருடைய கோபம் தடிந்தது. அதனால தான் அவர் சொல்கிறாரு, அவருடைய கோபம் 1 நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உணர்ந்து இந்த வார்த்தையை சொல்கிறாரு. இந்த 3வது வசனம் 8வது வசனம் நம்ம பார்க்கும்போது, கர்த்தாவே நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடு காத்தீர். நான் குழியில் இறங்குகையில் என் இரத்தத்தினால் என்ன லாபம் உண்டு? புழுதி உம்மை துதித்து உமது சத்தியத்தை அறிவிக்குமோ அப்படின்னு சொல்கிறாரு. தாவீதை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, குழியில் இறங்காதபடி காத்து கொண்டார். ஆனால் தாவீது என்ன சொல்கிறாருன்னா, நான் குழியில் இறங்குனா என்ன லாபம் உண்டு? ஒரு லாபமும் கிடையாது. இந்த புழுதி என்ன செய்யும்? என்னை உம்மை துதிக்குமோ உமது சத்தியத்தை அறிவிக்குமோ அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார் அப்படின்னா, நான் குழியில் இறங்காதபடிக்கு உயிரோடே காத்தார். இந்த காரியங்களை எல்லாவற்றையும் தாவீது அவன் இளைப்பாறுதல் கிடைத்த அந்த நேரத்தில் அதை கர்த்தர் தாவீதை எப்படியெல்லாம் பாதுகாத்தார், என்னென்னலாம் செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை யோசித்து நினைவு கூர்ந்து அவன் இந்த சங்கீதத்தை பாடலாக எழுதுகிறார். இந்த சங்கீதத்திலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, நமக்கும் கர்த்தர் எல்லா பிரச்சனைகளிலுமிருந்து எல்லா போராட்டங்களிலுமிருந்து நம்முடைய விரோதிகள் மத்தியிலுமிருந்து கர்த்தர் சமாதானத்தை இளைப்பாறுதலை தரும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தர் நமக்கு செய்த நன்மையை எல்லாம் மறந்து விடுகிறவர்களாக இல்லாமல் அவர் நம்மை அழைத்து வந்த பாதையை நம்ம நினைவு கூர்ந்து எப்படியெல்லாம் இருந்து எப்படியெல்லாம் கர்த்தர் பாதுகாத்தார் அப்படிங்கிறத சிந்தித்து கர்த்தரை என்ன செய்யணும், மகிமைப்படுத்துகிறவர்களாக, அவரை துதிக்கிறவர்களாக, அவரை போற்றுகிறவர்களாக நம்ம இருக்கணும். அவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக நம்ம இருக்கணும். ஏன் அப்படின்னா, கர்த்தர் அந்த பாதையில் இல்லை எப்படியெல்லாம் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறவர்களாக சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த பைபிள் ஸ்டடி உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ரொம்ப ஈஸி தான், 12 வசனம் தான் இருக்குது. ஜஸ்ட்டு ஒரு தடவை ஒரு 2-3 டைம்ஸ் நீங்கள் இந்த சங்கீதத்தை வாசித்து பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாங்க. அப்படியே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அண்டர்லைன் பண்ண வேண்டியதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. சங்கீதம் 15 அது ரொம்ப ஒரு தடவை கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த பைபிள் ஸ்டடி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இதை மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹேவ் a nice day. God bless you all.